ஹலோ விவாஸ், இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் பட்ஜெட்லேயே முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒரு மெகா சர்ப்ரைஸை கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் சொல்லணும். ஏன்னா தாவேகா அரசினுடைய மாஸ் அறிவிப்புகள் தற்போது வெளியாகி ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து மகிழ்ச்சியை தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றின அப்டேட்ஸ் தான் இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதை தொடர்ந்து இன்னும் தமிழகத்தில் நடைபெறுகின்ற பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸையும் தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக வெற்றி கழக தலைவரும் முதலமைச்சருமான விஜய் தலைமையிலான அரசு 2026 மற்றும் 2027 ஆண்டு நிதியாண்டிற்கான தமிழகத்தின் முதல் பொது பட்ஜெட் மற்றும் வேளாண் பட்ஜெட்டை தாக்கல் செய்ய தீவிரமாக ஆயத்தமாகி வருது. வரக்கூடிய ஆகஸ்ட் முதல் வாரத்தில் நிதியமைச்சர் வில்சன் இந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்ய இருக்கக்கூடிய நிலையில் இதற்கான இறுதிக்கட்ட பணிகள் சென்னை தலைமை செயலகத்தில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருது. புதிய திட்டங்கள், தொழில் வளர்ச்சி, உள்கட்டமைப்பு மேம்பாடு மற்றும் துறை வாரியான நிதி ஒதுக்கீடுகள் குறித்து அமைச்சர்கள் மற்றும் மூத்த IAS அதிகாரிகளுடன் முதலமைச்சர் தொடர் ஆலோசனைகளை மேற்கொண்டு திட்டங்களை இறுதி செய்து வருகிறார். இந்த முதல் பட்ஜெட்டில் தாவேகாவின் தேர்தல் அறிக்கையில் அளிக்கப்பட்ட முக்கிய வாக்குறுதிகள் அதிகாரப்பூர்வமாக நடைமுறைப்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 2500 ரூபாய் நிதியுதவி வழங்கக்கூடிய திட்டம், ஆண்டுக்கு 6 இலவச கேஸ் சிலிண்டர்கள், திருமண நிதியுதவியாக 1 சவரன் தங்கம் மற்றும் பட்டு சேலை வழங்கும் திட்டங்கள் இதில் பிரதானமானதாக இடம்பெற வாய்ப்பிருக்கிறது. மேலும் உயர்கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கான கல்விக்கடன் உதவிகள் மற்றும் விரிவுபடுத்தப்பட்ட மருத்துவ காப்பீடு போன்ற பல்வேறு மக்கள் நல திட்டங்களும் கணிசமான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட உள்ளது. கல்வி மற்றும் சமூக நலத்துறைகளில் வரலாற்று சிறப்பு மிக்க பல புதிய அறிவிப்புகளை வெளியிடவும் அரசு திட்டமிட்டிருக்கிறாங்க. அதன்படி மருத்துவ படிப்புகளில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% இடஒதுக்கீட்டை 10% உயர்த்துவதுடன் அரசு கல்லூரிகளில் சேரக்கூடிய அரசு பள்ளி மாணவர்களுக்கு மாதம் 8000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கும் திட்டமும் பரிசீலனையில் உள்ளது. இவற்றுடன் 30 கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளை தன்னாட்சி கல்லூரிகளாக மாற்றுவது, பள்ளி மாணவர்கள் உருவாக்கும் செயற்கைகளுக்கு முழு நிதி நல்கை வழங்குவது, பனை மரத்தை பாதுகாக்கப்பட்ட மரமாக அறிவிப்பது மற்றும் கல்வியை மீண்டும் மாநில பட்டியலுக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுப்பது போன்ற முக்கிய அறிவிப்புகளும் இந்த பட்ஜெட்டில் இடம்பெற போகிறது அப்படின்னே கூட சொல்லலாங்க. இந்த பட்ஜெட் தாக்கல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தமிழக மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். ஒருபுறம் முதலமைச்சர் அவர்களினுடைய இந்த பட்ஜெட் தொடர் மக்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சியை வந்து ஏற்படுத்தி இருந்தாலும், மற்றொரு புறம் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டு அரசியலில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய சில விஷயங்கள் பரபரப்பையும் கிளப்பி வருது அப்படின்னே சொல்லலாம். அதிலும் பார்த்திங்க அப்படின்னா விவசாய கடனை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும், மேகதாது அணை கட்டக்கூடிய கர்நாடக அரசின் முயற்சியை தடுக்க வேண்டும், டெல்டா மாவட்டங்களை வறட்சி பாதித்த மாவட்டங்களாக அறிவிக்க வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி தஞ்சாவூரில் நேற்று திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு. இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக இளைஞரணி தலைவரும் எதிர்கட்சி தலைவருமான உதயநிதி ஸ்டாலின் தலைமை தாங்கியிருந்தார். ஆர்ப்பாட்டத்தில் பேசிய உதயநிதி ஸ்டாலின், காவிரியில் ஒரு சொட்டு தண்ணீர் கூட வரவில்லை, ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் இது குறித்து வாயை திறந்து பேசுகிறாரா, இல்லை அவருக்கு இருக்கிற ஒரே கவலை திமுகவினர் மீது எப்படி போய் கேஸ் போடலாம் அப்படின்னு யோசிப்பார் அப்படின்னு பேசியிருந்தார். அப்போது திமுகவினர் நடிகையின் பெயரை கூறி முழக்கமிட்டனர். பதிலுக்கு இரட்டை அர்த்தத்தில் உதயநிதி ஸ்டாலின் கருத்து ஒன்றை சொன்னார். இது மிகப்பெரிய
மிகப்பெரிய அளவில் சர்ச்சையாக வெடித்திருந்தது. தாவேகாவினர் உதயநிதி ஸ்டாலினின் பேச்சுக்கு கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜயை இழிவுபடுத்தும் விதமாக உதயநிதி ஸ்டாலின் இரட்டை அர்த்தத்தில் பேசியதை தாவேக அமைச்சர்கள் கடுமையாகவே கண்டித்திருந்தனர். தாவேக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தனது எக்ஸ் தள பதிவில் பேரறிஞர் அண்ணா தனது தமிழ் புலமையால் கட்டியெழுப்பிய இயக்கத்தை என்று தனது ஆபாச மொழியாலும் இரட்டை அர்த்த பேச்சுக்களாலும் அடித்து வருகிறார். ஆபாச நிதி தமிழ்நாட்டின் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராய் கூட அல்ல, அடிப்படை மனித மாண்பு கூட கொஞ்சமும் இல்லாமல் தரங்கிட்டத்தனமாக மேடையில் பேசியிருக்கிறார். அண்ணா உருவாக்கிய அறிவாலயமான திமுகவை ஆபாசத்தின் அடையாளமாக மாற்றிவிட்ட ஆபாச நிதி என்றும் சொல்லியிருந்தார். பெண்கள் பற்றி அவர் கொண்டிருக்கும் வக்ர சிந்தனையை வெளிப்படுத்தும் விதமாக இன்று அவர் பேசியிருக்கக்கூடிய ஆபாச பேச்சு கேட்பவர்களை காது கூச செய்கிறது. இதுபோன்ற இழிவான பேச்சுக்களை தமிழ்நாட்டின் எந்த ஒரு தாய்மார்களும் அக்கா தங்கைகளும் பெற்றோர்களும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். இதுபோன்ற நபர்களின் ஆதிக்க சிந்தனையால் தான் திமுகவை இந்த தேர்தலில் தமிழ்நாட்டு பெண்கள் தூக்கி எறிந்தார்கள். ஆனால் இப்போது பொது மேடைகளிலேயே தனது குரூர எண்ணத்தை காட்டிக் கொண்டிருக்கும் ஆபாச நிதியை தமிழகத்தின் ஒட்டுமொத்த அரசியலில் இருந்தே துடைத்தெறிவார்கள். தமிழ்நாட்டின் தாய்மார்களும் பெண்களும் ஆபாச நிதிக்கு வன்மையான கண்டனங்கள் என பதிவிட்டிருந்தார். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் தனது எஸ் தள பதிவில் பொது வாழ்வில் உள்ளவர்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் சமூகத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவை. அதனால் அவர்கள் மிகுந்த பொறுப்புணர்வுடனும் நாகரிகத்துடனும் கருத்துக்களை வெளிப்படுத்த வேண்டியது அவசியம். பெண்கள் கல்வி, அறிவியல், நிர்வாகம், தொழில், விளையாடு உள்ளிட்ட அனைத்து துறைகளிலையும் சாதனை படைத்து நாட்டிற்கே பெருமை சேர்த்து வருகின்றனர். அவர்களின் கண்ணியத்தை குலைக்கும் இந்த பேச்சு ஏற்க முடியாதது. ஆபாச நிதிக்கு வன்மையான கண்டனங்கள் என பதிவிட்டிருந்தார். அமைச்சர் என் ஆனந்த் தனது சமூக வலைதள பக்கத்தில் எதிர்க்கட்சி தலைவர் என்ற மாண்பும் மரபும் மிகப்பெரிய பொறுப்பை உணராமல் வாய்க்கு வந்தபடி பேசிய ஒருவரை என்ன சொல்வது என்றே தெரியவில்லை. தன் தாத்தாவும் தந்தையும் வகித்து கூடவா முதல்வர் பதவியின் தகுதியும் தராதாரமும் தெரியாமல் ஒருவர் இருக்க முடியும்? அவை அடக்கமும் நாவடக்கமும் இல்லாத ஒருவரா நம் தமிழகத்தின் துணை முதல்வராக இருந்திருக்க முடியும்? மக்கள் மத்தியில் இத்தகைய கேள்விகள் இமாலய அளவிற்கு எழுந்துள்ளன. எல்லை மீறி இழிவாக பேசியவர்கள் என்ன பதில் சொல்லப் போகிறார்கள் என கேள்வி எழுப்பியிருந்தார். கற்றுக் கொடுத்த எங்களை கட்டுப்படுத்தி வளர்க்கும் மக்கள் விரும்பும் முதல்வரான நம் வெற்றி தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை இப்படி அனாவசியமாகவும் அநாகரிகமாகவும் தொட்டவர்கள் நிலை என்னவாயிற்று என்பதை யாராக இருந்தாலும் உணர்ந்தே ஆக வேண்டும். மக்கள் உணர்த்தியே தேறுவர். அதில் மாற்றமும் இல்லை, மாற்று கருத்தும் இல்லை. அமைதி காக்க சொல்லி எங்கள் தலைவர் தளபதியின் நாகரிக வளர்ப்பு எங்களை தடுக்கிறது. வேறு என்ன சொல்ல? அறிஞர் அண்ணா பாணியில் வசவாளர்கள் வாழ்க என்று சொல்லாமல், ஆனால் ஆபாச நிதிகளை மாண்பும் மரியாதையும் தகுதியும் தராதாரமும் மிக்க எங்கள் தலைவர் தளபதி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சொல்வது போல மக்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றனர். யாரும் மறந்துவிட வேண்டாம் என்று எச்சரிக்கிறோம். இவ்வாறு அவர் பதிவிட்டிருக்கிறதும் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயமாகவே பார்க்கப்பட்டும் வருகிறது.